இங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜாப் போற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். நீங்க இந்த கம்யூனிகேஷன்ல வீக்கா இருந்து உங்க லைஃப்ல நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிருக்கலாம். பட் நான் 100% ஷூரா சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் எப்படி பண்ணணும்ங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே இந்த புக்ல இருந்து எடுத்தது தான். ஹவ் டு டாக் டு எனிஒன் அபவுட் எனிதிங். இதுல நான் ஒரு 3 ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ண போறேன். இந்த 3 ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள் யுவர் கம்யூனிகேஷன். அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ எம் சந்தோஷ். ஐ எம் கான்டென்ட் கிரியேட்டர் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். இந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மிரரிங். ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தவங்கள்ட்ட மேக் பண்றீங்கன்னா மிரரிங் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வெயிட் ஃபர்ஸ்ட் மிரரிங்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மிரர் கிட்ட போயிட்டு நின்னுட்டு நீங்க என்ன விஷயம் பேசினாலும் அதே தான் அந்த மிரரும் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. இதே சேம் தான் நீங்க ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும்போது உங்க ஆப்போசிட் பர்சன்ட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க என்ன எமோஷனை வெளிப்படுத்துறீங்களோ அதே சேம் விஷயத்தை தான் அவங்களும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு ஒரு பர்சன்ட்ட ஹாய்டா, எப்படி இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா இப்படி கேட்கறதுக்கும் ஹாய்டா எப்படி இருக்க, என்ன பண்ற இப்படி கேட்கறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன், வேலிடேஷன் அண்ட் கியூரியாசிட்டி. ஒரு பர்சன்ட்ட போயிட்டு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் வேலிடேஷன் அண்ட் கியூரியாசிட்டி. நீங்க கான்வர்சேஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பர்சனை வேல்யூ பண்ண பாருங்க. அவங்க கிட்ட உள்ள சின்ன சின்ன நல்ல விஷயங்களை வேல்யூ பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது அவங்களும் உங்களை வேல்யூ பண்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமா இருக்கு. இதோட சேர்த்து கியூரியாசிட்டியோட நீங்க பேசுறதுனால அவங்களுக்கும் அந்த கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட கியூரியாசிட்டியோட நீங்க சொல்ல வர விஷயத்த சொல்றீங்களோ அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட கியூரியாசிட்டியோட உங்க ஆப்போசிட் பர்சனும் ரிசீவ் பண்ணுவாங்க. ஒன் மோர் பாயிண்ட், இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நீங்க இன்செக்யூரா நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருப்பீங்க. இப்போ அதை ஃபீல் பண்ணாம இருக்க இதை பண்ணுங்க. நீங்க எந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது இன்செக்யூரா ஃபீல் ஆகுறீங்களோ, இப்போ நீங்க ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும் போது இன்செக்யூரா ஃபீல் ஆகுறீங்கன்னா உங்களோட பிரீத்திங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணும்போது அந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளில வந்து ரியாலிட்டி வேர்ல்டுல என்ன நடக்குதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கா மாற்ற முடியும். இந்த வீடியோல நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ் பேஸ்டு கான்டென்ட் பார்க்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.